இது வரைக்கும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வேணா இவங்க ரூமரு பொய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப வந்திருக்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை எவன் நினைச்சாலும் இனிமேல் ரீரைட் பண்ண முடியாது. அபிஷியலாவே கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவன் எவ்வளவோ விஷயம் சொன்னாலும் அதுல அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், this is not a handy work of one individual person. அதாவது இது கண்டிப்பா ஒத்தால் பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்க கொடுத்ததுல அந்த ரிப்போர்ட்ல உடம்புல 14 இன்ஜுரி. அதாவது இங்க நமக்கு சொன்னது இந்த புரோக்கன் எலும்பு உடைச்சாங்க, இதை உடைச்சாங்க, அதை உடைச்சத இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல? தலையில, கன்னத்துல, மூக்குல, வாயில, உதட்டுல, லெஃப்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஆர்ம், நீ, கால், கீழே, அது இல்லாம ஜெனட்டியா, இந்த பிறப்புள், இது அத்தனையும் இருக்கு. உள்ளு கூட ஒயிட் லிக்யூட் இருக்கு. டெஃபினட்டா இட்ஸ் நாட் a one man job. இது மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்குது ஒரே ஒரு ஆளு. இன்னும் எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க? இன்னும் ரிப்போர்ட் சொன்னாங்க, செத்து போன அந்த பொண்ணு சொல்லுது, அதாவது அந்த பொண்ணோட ரிப்போர்ட் சொல்லுது இது ஒரு ஆள் பண்ணல, நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னமும் இதை எந்த இடத்துலையும் ரிவீலே பண்ணல, யார் யார் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கான்றது தெரியவே இல்லை. அவனை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த கிரிக்குன்னு வரும்ல, அந்த மாதிரி லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சிபிஐ அனுமதி வாங்கியிருக்கு. இப்ப அங்க போய் உட்கார்ந்து ஒருவேளை அவங்க சொன்னாங்கன்னா பாலிகிராஃப் ரிப்போர்ட்ல என்ன வருதோ அதுதான் ஃபைனல். முதல்ல அது தெரிஞ்சுங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ணுவோம். டார்ச்சர் பண்றது, ஈச்சர் பண்றது அதெல்லாம் வேற. பாலிகிராஃப் ரிப்போர்ட்ல மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா முடிஞ்சு. இல்ல நான் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கேன், வேற யாரு ஆவலன்னா அந்த லைட் டிடெக்டர்ல வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு ஒரு பேச்சுக்கு. இல்ல அவன் உண்மையே சொல்றான் அப்படின்னு வந்துட்டா மேட்ரு க்ளோஸ். இதுல இப்ப இன்னும் 2-3 விஷயம், இது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவா இந்த கேஸை எடுத்திருக்கு. ஐயா சந்திரசூட் இருக்காரு இல்லையா, அவரு இந்த கேஸை வாலண்டியரா நாங்க இதை விசாரிக்க போறோம். ஆல்ரெடி அங்க ஹைகோர்ட்ல, அங்க கொல்கத்தா ஹைகோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்ல பிடிச்சி பிரிச்சு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நாங்க அந்த ஃபைலை என் இடத்துக்கு மூவ் பண்றேன். அதுக்கு காரணம் 2 ஒண்ணு, இதுல நிறைய லூப் ஹோலை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது நீங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்செல்லாம் சொல்ல வேண்டாம், நமக்கு வெளியில நின்று பாக்குறப்பே தெரியுது என்ன அப்படி பச்சையா போய் சொல்றீங்களா அப்படின்ட்டு. அந்த ஸ்லோவா அந்த இன்வெஸ்டிகேட் பண்றது, சம்பந்தம் இல்லாம செய்யறது, அதனால அதை எடுத்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த மாபு உள்ள நுழைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த கலவரக்காரங்க உள்ள நுழைஞ்சாங்க இல்லைங்களா, இவங்க வேணும்னு எதையோ பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க கையில இதை விட்டோம்னா அந்த பொண்ணை மாதிரியே இந்த கேஸையும் சிதைச்சிருவாங்க, அதனால நம்ம அதை தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில 10:30 மணிக்கு இருக்கிற எல்லா கேஸையும் பெட்டிங்களை தள்ளி போட்டு முதல் கேஸை இந்த கேஸை எடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமே அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நீங்க இது வரைக்கும் தடவுனது போதும், தூக்கிட்டு வாங்க, தடயத்தை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் சொல்லி அங்கே கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை நேத்து ஒரு 200 பேருக்கு போலீஸ் சம்மன் அனுப்பிச்சிருக்கு. 200 பேர் யாருன்னா அந்த கலவரத்துல இருந்தவங்க கிடையாது, போராட்டம் பண்ணவங்க கிடையாது. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா சில விஷயங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை எவன் முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தான், பேட்டியா இருக்கலாம், போஸ்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அத்தனை பேருக்கும் போலீஸ், கொல்கத்தா போலீஸ் சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அத்தனை பேர் கிளம்பி வாங்க, உங்களை நாங்க விசாரிக்கணும். எங்க விசாரிக்க சொன்னா எங்க விசாரிச்சுட்டு இருக்கு, எதை விசாரிக்கணும் முதல்ல? சரி ரைட், அவங்க புழுகுறாங்க, பொருளைய கலப்புறாங்க, என்ன வேணும் பண்ணுவோம். உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது யாரோட கிளம்ப? அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அதான் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உண்மைக்கு புறம்பா சொன்னாங்க தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதான நடப்பு, அப்படித்தானே இருக்கணும். அதை விட்டுட்டு எது உண்மைன்னே தெரியாது, இவங்க மாட்டு கிளப்பிட்டு. அதுல ஒரு எம்பி, பாஜக எம்பி இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இருக்காங்க, ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, மருத்துவ ஜெனரல் செக்ரட்டரி அவர் இருக்காரு. அத்தனை பேரையும் கூட்டிக்கொண்டு நாங்க விசாரிப்போம். ஏன் இவங்களுக்கு அந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? கேஸை பத்தி எவன் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்களா? நம்ம வேலை என்ன?
இந்த கேஸை பத்தி எவன் தப்பா பேசினாலும் அவனுக்கெல்லாம் மூஞ்சில கறி எடுத்து பூசணும், இதுதான்டா உண்மை. ஆனா அவங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க கறி எடுத்து நீங்களே பூசிக்கிறீங்களா என்ன? ஒட்டு மொத்தமா என்டையர் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு நினைக்காதீங்க. என்டையர் இந்தியா அந்த ஒத்த பொண்ணுக்காக உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கு, உசுரை கையில பிடிச்சிருக்கு. என்ன ஏதுன்னு இந்தியா முழுக்க பார்த்துட்டு அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டோவா இந்த கேஸை எடுத்து நடத்துது. அதை முதல்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதுக்குள்ள எதுவுமே இல்லாம சுப்ரீம் கோர்ட் தானா உள்ள வந்து நான் எடுத்துக்கிறேன் நீ பண்ணது போதுன்னு சொல்லி அவங்கள போயிட்டு புடுங்காது, இப்ப தூக்குது தானா. ஏன்னா கேஸ் வந்து 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருந்தா பரவாயில்ல. சுப்ரீம் கோர்ட் உள்ள கேஸ் உள்ள ஃபைல் ஆகி உள்ள மூவ் ஆகல, 1 வாரம் கூட ஆகலையே கேஸ் உள்ள அந்த ஹைகோர்ட் எடுத்து அதுக்குள்ளேயே எடுக்குது. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. இது ரைட்டான ரூட்ல போகல, இதை நம்ம தனியா கொண்டு போகணும் விசாரிக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப இது வேற வந்திருக்கா, அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, ஐயா இவங்க என்னமோ பண்றாங்க, மம்தா போற போக்கு எனக்கு சரியா படல. மம்தா எதையோ ஒன்னத்தை மறைக்க பாக்குது, அழிக்க பாக்குது, ஒட்டு மொத்தமா வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்க பாக்குது. அவசரமா என் பொண்ணை கொண்டு போய் எரிச்சுட்டாங்க. அந்த இறுதி சடங்கு உள்ள போறப்ப எனக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் நிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அடிச்சு பத்தி விட்டு ஆளை என் பொண்ணை கொண்டு போய் உள்ள வச்சு முடிச்சுட்டாங்க. எவிடன்ஸ் அவ்வளவு அவசரமா பண்ண வேண்டியது என்ன? இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப ஒரே ஒரு பயன்தான், இவ்வளவு பேரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிறப்ப அவசரமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா முன்னாடி மறைச்சு கொண்டு போய் எரிச்சு. ஏன் இப்ப ரொம்ப தெளிவா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது இது ஒருத்தன் பண்ணது இல்ல. அப்ப பேலன்ஸ் பீப்புள் யார், அந்த மனுஷங்க யார், எதுக்காக பண்ணாங்க? அந்த பொண்ணை இப்படி அணுவா எந்த இடமும் ஒரு இடத்தை விடாம எல்லா இடத்துலயும் உழுதுருக்காங்க இல்ல, எதுக்கு? இப்ப அத்தனையும் உள்ள உட்கார்ந்து கேட்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் நாளை கையில எடுக்கிறப்போ இதை போயிட்டு பண்ண முடியாது. மம்தா ஏற்கனவே ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது நான் யார் வேணாலும் விசாரிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் இப்ப விசாரிக்குது, ஒழுங்கா ஒத்துழைக்கிற அத்தனை வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இதுல யாராச்சும் ஒரு பிரச்சனைனா டாக்டரை வச்சு ஏதாச்சும் சரி கட்டிடலாம், இது ஏதோ பண்ணுங்க. ஏன்னா கடைசியில் எல்லாமே பேப்பர் தானே பேசும், பேப்பர் தாண்டி வேற ஏதாவது பேசுமா என்ன? சட்டத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே செல்லாது, எவிடன்ஸ் மட்டுமே செல்லும். அப்ப டாக்டர் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இப்ப ஒட்டுமொத்த டாக்டர் தான் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல அந்த பிரின்சிபல்ல வேற அவனைத்தான் உள்ள தூக்கி வச்சு என்ன பண்ணணும்னு அப்புறம் பிடிச்சா போதும், அத்தனையும் வந்து அள்ளி கொட்டிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது சரி, இதுக்கு அப்புறம் நடந்தது சரி, இப்ப நடந்ததும் சரி, இது வழக்கு என்ன பண்ணிட்டு அவர் மேல அவ்வளவு அலிகேஷன்ஸ். அதனால கொண்டு போய் உள்ள வச்சு இப்ப அவரோட ரெக்கார்ட்லாம் கேட்கலாம். சிபிஐ தூக்கி உள்ள வச்சு யார்கிட்ட பேசுறேன், என்ன செஞ்ச, ஏன் இதெல்லாம் பண்ணல. இப்ப அவங்க கேட்பாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேட்பாங்க, ஏப்பா இடிச்ச, என்ன இடிச்ச, அவ்வளவு அவசரமா என்ன ரொம்ப இதுன்னு சொல்லி அர்ஜென்டா வருதுன்னு சொல்லி போய் இடிச்சியா, கட்டையே ஆகணும்னு ஃபுல்லா இடிச்ச கேட்பாங்க. இங்க பாத்ரூம் கட்டுறதுக்கு இவ்வளவு பரபரப்பு இருக்குல்ல, ஏன் அத்தனையும் கேட்பாங்க. உள்ளுக்குள்ள வச்சு என்ன பதில் முக்கியமா அந்த கேள்வியை கேட்பாங்க. சூசைடுன்னு உன்னை எவன் சொல்ல சொல்லு, அதை நீ டாக்டரா நீ கேட்பாப்புல, கண்டிப்பா சந்திரசூட் அதையும் கேட்பாப்புல, நீ டாக்டரா, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம்டா, போய் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அது என்ன நிலைமையில இருந்திருக்குன்ட்டு. அதை இப்படி எவனா சூசைட் நீ பண்ணிப்பியா கேட்பாப்புல. பல்ல உடைச்சு, கண்ணை குத்தி, கையை உடைச்சு, காலை உடைச்சு நீனு பண்ணிப்பியா? அந்த தைரியம் உனக்கு இருக்கு? அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான டாக்டரா நீ பண்ணிக்கிறது. இது அத்தனையும் கேட்பாப்புல. மேபி இதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன நம்பிக்கை. இப்போ அது இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஆனால் எல்லா கேஸையும் சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டோவாக எடுக்க முடியாது சார், முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் இது ஒட்டுமொத்த இந்த கவனத்தை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு போய் திருப்புறதுக்கு, அந்த கழுத்தை திருப்பி இங்க பாருங்க சார்னு சொல்றதுக்கு இவ்வளவு 10 நாளா போராட வேண்டியது இருந்திருக்கு. அவ்வளவு பெட்டிஷன்ஸ் போயிருக்கு. இது ஒரு டாக்டர், அந்த ஒரு டாக்டருக்காக ஒட்டுமொத்தமா இந்தியாவில் உள்ள எல்லா டாக்டரும், அது இல்லாம மக்கள் பேசுறவங்க பேசி 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 இது இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனையா வெளியில வந்து நிற்கிறது. காரிக்கு போக மாட்டாங்க வெளியில. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல? கேவலம் ஒரு டாக்டரை காப்பாத்து டாக்டர் கூட பாக்கலையடா.
அதுவும் எங்கே உட்காந்து ஏதோ காட்டுக்குள்ளே போய் தூக்கி கொண்டு போய் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நடு சிட்டிக்குள்ள நடு ஹால் செமினார் ஹாலில் வச்சு அவ்வளோ கதலை செஞ்சுருக்காங்க. ஒருத்தருக்கு கூடவா தெரியாது. இதை போயிட்டு எதாச்சையா பண்ணிட்டான், போதையில பண்ணிட்டான். போதையில இருக்கு, அவ்வளவு போதையில இருக்க நிற்க முடியுமா நமக்கு கேட்பாங்க இவங்க. இப்போ இந்த கேஸ் போயிருக்கு, பார்ப்போம் என்ன நடக்கும்.